கிருஷிநெட் வழங்கும் தி மாதேவன் ஷோ. கிருஷிநெட், India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 9498010101 to avail 1 month free internet. லோக்கா செட்ஸில் நடிக்கும்போது ஒன் ஃபேவரட் மெமரின்னு நான் செவுத்தை இடிச்சுன்னு போய் விழுந்துதான். ஃபஸ்ட்டு அந்த லியோ தான் மெயின். விஜயநாத் அந்த க்ளோஸ்அப் 1-on-1 போய் நிற்கிறது தான். ரோடு போட்டதே வந்துட்டு லோகேஷ் சார் தான். அவர் மட்டும் அந்த லியோ அந்த கேரக்டரை வந்து எழுதுனா இன்றைக்கி லோகாவில் நான் இல்லை. நிறைய பேர் சொல்லலாம், வாப்பா நான் உன்னை பெரிய ஆள் ஆக்கி விட்டுறேன், வா நீ என் கூடயே ட்ராவல் பண்ணு. அதை நான் சொல்லவே மாட்டேன். என் வாயில் அந்த வார்த்தையே வராது, ஒரே வார்த்தை வரும். எவ்வளோ ஸ்ட்ரகிள்னு தெரியும். நம்ம யூனியன் டான்ஸரே சொல்கிறேன். மோனிகா சாங்லேயே 500 டான்ஸஸ், அதுலேயும் சீனியர் எல்லாருமே இருப்பாங்க, வயசானவங்களாம் இருந்தாங்க அதுலலாம். அது ஏன் மாஸ்டர் வர முடியல? சில பேரால் ரொம்ப ரக்கடான கொடூரமான வில்லனை வர காமிக்கிறாங்க. சாதா வில்லன் கூட எனக்கு அது ஜாலியாக இருக்குது. ஏன் ஜாலியாக இருக்குது? தலைவர் சொல்கிற மாதிரி தான். இப்போ வில்லனவா சூப்பர்ப்பா, சிரிச்சனே அடிக்கலாம், நடந்தனே அடிக்கலாம். மாஸ்டர் தூள் கலப்பிடிங்க, உடம்பெல்லாம் ஒரே வலி, ரெண்டு நிமிந்துட்டீங்களே. சாரி சார். ஹலோ மாஸ்டர். எஸ், வணக்கம். வணக்கம். வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. ரொம்ப சந்தோஷம். எத்தனை இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்திருக்கீங்க? எத்தனை? காலையில் இருந்துட்டு ஒரு அங்கே ஒரு 2, இங்கே ஒரு 3, 6-7 முடிஞ்சிடுச்சு. 7 மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆமாம், லோக்கா யூனிவர்ஸில் ஒரு தீவிரமான பயங்கரமான வில்லனாக நீங்கள் இருக்கீங்க. நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க. நான் அதனால் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலான் இருக்கேன். உங்களோட சைல்ட்ஹுட்டில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களால் மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சந்தோஷமான தான் எனக்கு வந்துட்டு அந்த கோயில் திருவிழாவில் நான் ஆடுனது டான்ஸ் பண்ண சொல்கிறேன். சின்ன வயசில் நான் வந்துட்டு ஆடுனது எனக்கு இப்போ கூட இன்னும் கூட மறக்க முடியாத ஒரு இது தான் இருக்கும். ஒரு சின்ன திருவிழாவில் ஆடுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மாட்டு வண்டி தான், மாட்டு வண்டியில் தான், அதுதான் மாட்டு வண்டியில் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு தெருவுலலாம் வந்துட்டு ஆடினா. அப்போ என்ன ஆச்சுன்னா மழை வந்துடுச்சு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி மாட்டு வண்டி எடுத்துட்டாங்க. அப்போ என்னென்னா தார் ரோட்டில் ஆட முடியாது, மேட்டு போட்டாங்க. மழை வந்துட்டு அந்த மேட்டும் வழுக்க ஆரம்பிச்சு ஆடணும். அதுக்கப்புறம் அந்த மேட்டையே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தார் ரோட்டில் ஆடணும். அதுலேயும் மாங்கு நான் ஒருத்தன் கேட்குற மாதிரி, டேய் என்னடா உனக்கு இன்னமும் வந்து 2000 கொடுக்குற மாதிரி மாங்குன்னு அறியறான்ட்டு. ஏன்னா 40-50 சாங் ஆடுவோம் அதில். ஒரு ஷோவில் 40-50 சாங் ஆடும். இப்போ நான் மட்டுமே 40-50 சாங் ஒரு. ஏன்னா அது இல்லாமல் கேர்ள்ஸ் இருப்பாங்க, சும்மா காமெடி பண்ணுறவங்கிறப்ப அந்த ஷோ விடிய போகும். அதாவது சன்லைட் இறங்குறப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா விடிய போகும். அது டைம் போகிறச்சப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆடு பண்ணால் நம்ம ஆடி தான் ஆகணும். அதுக்குன்னா ஒரு 150 ரூபா 200 கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் அந்த ஷோ மட்டும் தான் எனக்கு இன்ன வரைக்கும் ரொம்ப மெமரபுளாக இருக்குது. அந்த மாட்டு வண்டிலேருந்து மேட்லேருந்து தார் ரோடு, அதை கூட படுத்துக்கிட்டதுலாம் ஆடுறோம். யாரா இவன் வந்து என்னென்னமோ பண்ணுறான்ட்டு. என்ன வயசு இருக்கும் அப்போவா? அப்போ என்ன கரெக்டாக ஒரு 16. அப்போதுலேருந்துட்டு நம்ம டான்ஸ் தானே ஒரு இது, சும்மா கோயில் திருவிழாலாம் ஆடுறப்பலாம். அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதெல்லாம் நைஸ். பாய்ஸுக்கு வந்து எப்போவுமே ஒரு பேட் ஹேர் கட் மெமரி இருக்கும். ஆமாம், ஒரு தடவை வெட்டி விட்டாங்க, என்ன கொடூரமான்ட்டு. எங்கள் அப்பா வந்துட்டு போலீஸ்னால் வந்துட்டு இதெல்லாம் வெட்டி விட்டுட்டு அவர்கிட்ட முடிவெட்ட சொல்லிட்டார் போல. இது நானும் விட்டேன். பார்த்தா கொந்தி விட்டுருவாங்க தலையை. அதாவது நீ ஷேப்பாக வெட்டினா கூட பரவாயில்ல, அன்ஷேப்பில் இருந்ததில்ல. இங்கே தூக்கின்னு இருக்கேன், இங்கே தூக்கி நான் எப்படி ஸ்கூலுக்கு போவேன்? கலாய்க்கிறானுங்கெல்லாம், யாரா அவன் சேமியா மாட்டேன்ட்டானுங்க. டேய் என்னடா இது, ஒருத்தன் பாப்பா சோன் பப்படி என்னப்பா தள்ள கொட்டி தட்டுறானுங்க. டேய் உர்றான்றேன். ஏன்னா அது வந்து படியாது, ஷார்ட்டாக வெட்டிட்டு அங்கங்கே குச்சா நிற்கல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்துட்டு சரி பண்ணது, கேப்பெல்லாம் போட்டு தள்ள கச்சி கட்டி சுற்றின்னு அந்த மாதிரிலாம். அதெல்லாம் ஐயோ கொடு. 2 நாள் ஆச்சா செட்டில் ஆகிறதுக்கு? கரெக்டாக ஒரு 4 days 5 days ஆச்சு. ஏப்பா 2 நாளுக்கே லீவ் போட்டு வீட்டில் படுத்துடலாம் தோணும். அவனுக்கு டெய்லி கலாய்ப்பானுங்க, வந்துட்டாப்பா சேமியானுவானுங்க, வந்துட்டாப்பா சோன் பப்படின்னுவானுங்க. அதெல்லாம் வேறு வழி இல்லையா, அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. யாரா நம்ம டேடிக்கிறாரு அவர்லாம் வந்துட்டு. சரி ஓகே, அந்த டைமில் வந்துட்டு பண்ணியாச்சு. அது டான்ஸ்னு வந்தால் உங்களுக்கு எந்த ஒரு டான்ஸ் டீம் ரொம்ப பிடிக்கும்? டீமா? டான்ஸ் டீம். அது இன்டர்நேஷ்னலாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம். டீம் நீங்கள் ஜாபாகிஸ். சூப்பர் மாஸ்டர். ஜாபாகிஸ் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வேறு லெவலில் அவனுங்க வந்து ஒரு மேஜிக் பண்ணுவானுங்க. அவனு தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்டே க்ரியேட் பண்ணி ஒன்று பண்ணது. அதனால் அவனோட விஷுவல் பயங்கரமாக இருக்கும். அவனு ஒரு மாதிரி அதில் சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரியே அவங்களது ப்ளே இருக்கும். ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஃபன் இருக்கும். மைமிங் பண்ணுவானுங்க பயங்கரமாக. அந்த ஏன்னா மாஸ்க் அவன் ரியாக்ஷனால் வந்துட்டு எக்ஸ்பிரஷன் பண்ண முடியாது. நீ வந்து மைமிங் மாதிரி தான் அது ஃபுல்லாகவே. அதில் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுங்க தான் வேறு லெவலில் அவனுங்க. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம், டான்ஸ் டீம். 2 பேர் தான் அதுக்கு இன்ஸ்பிரேஷனே, போரியாட்டிக்ஸும் ஜாபாகிஸும். ஆமாம், அவனுக்கு பயங்கரம் பண்ணுவானுங்க. அவனுங்க 2 பேரும் கதை சொல்லுவாங்க, பயங்கரம் பண்ணணும். போரியாட்டிக்ஸும் அவனுக்கு வந்துட்டு பயங்கரம். அவனுக்கு வந்துட்டு
இதுலேயும் வந்து பண்ண ஹிந்திலேயும் வந்துட்டு ஒரு ஆல்பமும் வந்து பண்ணாங்க அவங்க. இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா அவங்க? இந்தியில் பண்ணானுங்க அவனுங்க. ஓ நைஸ். கணேஷ் அக்தேவ் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தருப்பார் பாம்பேல. அவர் வந்து ஒரு ஆல்பம் அதில் அவர் கூட ரித்திக்கும் பண்ணியிருப்பார். ஓ ரித்தி அவரும் பண்ணியிருப்பார். அதில் வந்து இவனுக்கு வந்து சின்ன ஒரு போர்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓ நைஸ். சூப்பராக இருக்கும் அந்த போர்ஷன். அது நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு இவங்க தான் இன்ஸ்பிரேஷன் நாங்கள் எடுத்துப்போம். நாங்கள் ஏதாவது கோரியோ பண்ணுறோம். இப்போ ஜில்லா விட்டு பாட்டுலாம் இருக்குல்ல, ஆமாம் ஆமாம், ஜில்லா விட்டு பாட்டுலாம் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு வந்து நாங்கள் போரியாட்டிக் ஸ்டைலில் பண்ண முடியுமா, ஓகே ஜாபோ வாக்கிஸ் மாதிரி பண்ண முடியுமா செம்மையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்குமே. எனக்கு ஒரு சீனியர் இருந்தாங்க, அவங்க தான் இதெல்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓ வெரி ஹாப்பி நீங்கள் ஜாபோ வாக்கிஸ் பேர் சொன்னது. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்சர்ஸ். அதாவது டான்ஸர் ரொம்ப நேசித்து அதை ஃபாலோ பண்ணாலும் ஜாப் ஆகிஸ்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அவனுங்க தான் வேறு லெவல். ஒரு சின்ன ஒரு இதுலேருந்து ஆரம்பித்து அவனுக்கு வந்து இப்போ வேர்ல்டு ஃபேமஸில் இருப்பான் டீம். அவனுக்கு எல்லா சாம்பியன்ஷிப்பையும் வச்சுருக்கானுங்க. அவனுக்கு எந்த ஒரு குவாலிட்டி சாண்டிக்கிட்ட ரொம்ப பிடிக்கும்? குவாலிட்டி அது ரெண்டாக வச்சுப்போம். பர்சனல் லைஃப்னு ஒன்று வச்சுப்போம், ப்ரொஃபஷனல் லைஃப்னு ஒன்று வச்சுப்போம். குவாலிட்டின்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட குவாலிட்டியாக சொல்கிறது வந்து எல்லார்கிட்டையும் வந்து ஜெல்லாக ஒன்று பழகிற விஷயம் இல்லை. உடனே வந்துட்டு ஜெல் ஆகிட்டு அது எனக்கு குவாலிட்டியாக இருக்குப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம், குவாலிட்டியான விஷயம். ஒர்க்கில் வந்து என்னென்னா வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு நான் ஒன்று பண்ணிட்டேன்னா அது நான் குவாலிட்டியாக கொடுத்தான்னு நான் நினைப்பேன். குவாலிட்டி தான் குவாலிட்டியே. ஆமாம், அதாவது சின்னதோ பெருசோ அதை நான் பெஸ்ட்டாக கொடுத்துன்னு நினைப்பேன். அது என்னோட வந்து குவாலிட்டியாக நினைப்பேன். இதுதான், இந்த ரெண்டு தான். ஒன்று நான் மற்றவங்கள்ட்ட பழகிற என்னோடய கேரக்டரை நான் சொல்லுவேன். இன்னொன்று வந்துட்டு நான் ஒர்க் பண்ணுறத சொல்லுவேன். பக்காவாக முடிச்சு கொடுத்துனோண்டா, அதுதான் நம்மளோட இது. ஃபினிஷிங்கோடு இருந்தோம். இந்த ஈஸியாக ஜெல் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, ஆமாம், ஈஸியாக பழகிறது, ஃப்ரெண்ட்லியாக பழகிறது, ஈஸியாக நம்பவும் செஞ்சுருவீங்களா? நிறைய நம்பி ஏமாந்துருக்கேன் நிறைய வாட்டி. அதெல்லாம் நிறைய ஏமாந்துருக்கேன். ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறப்போ அது சரி ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பேசலை. அதுக்கப்புறம் இல்லை இது மாதிரி சாரி, நான் வந்து வேறு இதுக்காக அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. ஒன்றும் நான் என்ன சொல்ல போகிறேன், மிஞ்சி உண்மையாக சொல்லிட்டாலே நம்ம போய் சொல்லி எதுக்கு இதை நீ சொல்லணும். அந்த மாதிரி நிறைய. அது இல்லாமல் வந்துட்டு லவ்வும் சரி, அது இல்லாமல் வந்துட்டு கூடியே இருந்து வந்துட்டு குழிப்பறிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, கூடியே இருந்து நம்மளை பற்றி தப்பாக பேசி ஒரு சர்க்கிள் ஒன்று சுற்றினே இருப்பாங்க. பயங்கரமாக பேசுவாங்க, இவங்கள்ட்ட பயங்கரமாக பேசுவாங்க. நீ தானே எல்லாம் நீ தானே அப்படின்னு அப்படி சொல்லின்ட்டு பின்னாடி வேறு ஒரு டாக் போயினே இருக்கும் நம்மளை பற்றி. அந்த மாதிரிலாம் நிறைய காது கேட்குறப்பெல்லாம் நம்மளுக்கு கஷ்டமாயிடும். நான் சொன்னேன், டேய் அதாவது எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுறா, இப்போ இதனால உனக்கு என்ன லாபம்னு எனக்கு தெரில. நீங்கள் போய் இதை பேசியிருக்கீங்களா? நான் பேசியிருக்கேன். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நான் எல்லார்கிட்டையும் நான் பேசிட்டேன். இல்லைடா நீ என்னை பற்றி தப்பாக பேசுறது எனக்கு அது வந்துட்டு ஓகே, நீ தப்பாக பேசுகிற, இதனால உனக்கு லாபமாக இருந்தால் ஓகேடான்றேன். இதனால உனக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சூப்பராக, என்னை பற்றி எவ்வளோ தப்பான பேசு, இதனால உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பண்ணு. இதனால ஒரு யூஸ்மே இல்லாதப்போ உனக்கு யூஸ் இல்லை, எனக்கு யூஸ் இல்லை, அப்போ எதுக்குடா நீ அதை பற்றி பேசுகிற? அது அது மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இதனால உனக்கு யூஸ், இதனால நீ என்னை பற்றி தப்பாக பேசினா உனக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா தாராளமாக எவ்வளோ வேணா பேசுகிறேன், நானே சொல்லுவேன்டா. ஆனால் உனக்கும் யூஸ் இல்லை, எனக்கும் யூஸ் இல்லைப்போ ஏன்டா அது மாதிரிலாம் பேசுகிறேன்? இல்லை நான் அப்படிலாம் பேசுகிறேன். இல்லைடா எனக்கு வாய்ஸ் நோட்டு முதல் கொண்டு எல்லாமே வந்துச்சுடா. பட் அதுதான் நான் அதோட தான் பேசுவேன். பட் அதுக்கப்புறம் திருப்பி நல்லா ஜாலியாக தான் பேசுவேன். ஓகேடா, அதை நான் மறந்துடுவேன். அவ்வளோதான், பாஸ்ட்டு முடிஞ்சிச்சு. சரி ஓகேடா ஜாலியாக இப்போ என்னடா எதனா ஓகே எல்லாம் கிளியர் இல்லை, அவ்வளோதான் பழைய எப்படி நட்பாக வரும் அவ்வளோ ஜாலியாக. அப்படி தான் அந்த மாதிரி ஜாலியாக எடுத்துன்னு போட. இப்போ கூட அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க எனக்கு நல்லாவே. என்னை பற்றி ரொம்ப கேவலமாக பேசணுன்னு இருக்காங்க. என்னை என் கூடயே இருந்தே என் தப்பை சொல்லி, இல்லைடா மச்சி தப்பு நீ பண்ணுறது ஒழுங்காக போகல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னை பற்றி கேவலமான ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, கேவலமாக பற்றி பேசியிருப்பாங்களே அவனும் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் இருப்பானு, ஜாலியாக தான் வச்சுருவேன். அதாவது நடுவில் காணாமல் போய்ட்டுருப்பானுங்க. நான் வந்து அந்த டைம்லலாம் வந்துட்டு அவங்களும் காணாமல் போயிட்டாங்க. எங்கே போனாலும் அது வரைக்கும் இருந்தானுங்க. ஐயோ வேலைக்கு ஆகாது பொழுது அப்படியே. இப்போ திடீர்னு எல்லாமே வந்திருக்காங்க, எல்லாருமே க்ளோஸ் ஆகிட்டு பண்ணேன். நான் அதெல்லாம் எப்படா இருக்குது, நல்லா இருக்கா, சூப்பராக வீட்டில் எழுதி நல்லா இருக்கா, அப்புறம் எப்படி போச்சு, ஸோ எதாவது சாப்பிட்டா வெளியே போகலாம் எங்கேயாவது படம், அப்படி தான் அந்த மாதிரி தான் ஜாலியாக இருக்கும். அதை நம்ம மனசில் வச்சுக்கிறது இல்லை, வாய்ப்பே இல்லை. நான் அதாவது எனக்கு ஈஸியாக வந்துட்டு நான் ரொம்ப அந்த டீப்பில் போகவே மாட்டேன். அந்த டீப்பில் நான் உள்ளே போக மாட்டேன். அந்த இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோ என்னை பாண்டிச்சேரிக்கு வந்து வர சொன்னாங்க. அந்த டேரக்டரும் வர சொன்னார். அப்போது அந்த சாங்கு ட்ரை பண்ணுறல கொரியோகிராஃபி, அப்போது என்னை வர சொன்னாங்க. நான் காலையில் அடிச்சு புஷ்னு போகிறேன். காலையில் 9 o'clockலாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. அவங்க மீட் பண்ணவே இல்லை. நானும் ஸ்பாட்லேயே தான் சுற்றினே இருக்கேன். சரி மீட் பண்ணுவாங்க. டேரக்டர் சார்னா சார் சொல்லுங்கள் சார்னா, இல்லை வெயிட் பண்ண பண்ணார். ஷூட்டிங்கும் முடிஞ்சிச்சு, சாயந்தரம் முடிஞ்சிட்டு ஹீரோவும் கிளம்புறாரு. நான் சொல்கிறேன் சார் கிளம்புறாரு சார், சொல்லுங்கள் சார். இல்லை இப்போ நான் பண்ணுவேன், நீ போய் சொல்லு பண்ணுறாரு. சரி ஓகே சார், என்ன சார் இது மாதிரி சாங் படத்தில் இருந்தால் சொல்லுங்கள் சார், நான் பண்ணுறேன். அந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி எதுவுமே இல்லைப்பான்ட்டார்.
அவ்வளோதான் பேசினார். 30 செகண்ட் கூட, இந்த வார்த்தை எவ்வளோ 30 செகண்ட் கூட இருக்காது, பேசிட்டு போயிட்டார். நான் இவரை பார்க்குறேன், சார் என்ன சார் ஏதாவது சொல்லுங்கள் சார். நான் என்னப்பா சொல்லுது, அவரே சொல்லிட்டார் பண்ணிட்டு அவரும் போயிட்டார். நான் மட்டும் நிற்கிறேன், எல்லாமே போயிட்டாங்க. என்னடா இதுன்ட்டு சரி பாண்டிச்சேரி என்ன பண்ணுறது வாங்கடா வாங்கிட்டு ஓகே டன், ஓகே எனிவே ஏதோ நல்லது இதுடா, அத்தை தான் நம்ம நடக்கணும் அப்படியே ஜாலியாக வந்துட்டேன். பிடிச்சின்னு ஏதோ ஒன்று அப்படி சாப்பிட்னு ஜாலியாக வந்து அதை மறந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு உடனே அடுத்த ஒரு 10 டேஸ்லேயே வந்துட்டு ரஞ்சித் சார் கூப்பிட்டு காலா சொன்னார். அது பயங்கரம். அதை போஸ்ட்லாம் பார்த்துட்டு அதே டேரக்டர்லாம் கால் பண்ணார். சூப்பர்ப்பா செம்மப்பா அவனுக்கு வந்துருக்கு சார், தேங்க்யூ சார் சூப்பர் சார், உங்களுக்கு எதாவது படம் தான் சொல்லுங்கள் சார், நான் பண்ணித்தரேன் சார், எதாவது நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் பண்ணுறேன் சார்ன்ட்டு. ஏன்னா அந்த படம் தான் மிஸ் ஆச்சு, நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள் சார். அப்படி தான் பேசுனேன். இன்னி வரைக்கும் நான் டேரக்டர் பேசி தான் இருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு நான் அதான் சொன்னேன், நான் ரொம்ப அந்த டீப்புள்ள போக மாட்டேன். நம்மளுக்கு ஏதோ ஒன்று நடக்கலை, ஏதோ ஒன்று சொதப்பிடுச்சு, ஏதோ நம்மளை எதாவது ஏமாத்தினா ஓகே அடுத்தது என்ன அவ்வளோதான் போய்ட்டு அதை நம்ம அதை பற்றியே டம்ப் பண்ணி நம்ம அதை உட்காந்து நாங்கள் உட்காந்துட்டு தான் இருப்போம் கடைசி வரைக்கும். அதை நான் அப்படியே பாசிட்டிவாக என்னென்னே வச்சுட்டு நான் போயினே வந்துடுவோம். அவ்வளோதான். இந்த டேட்டூ கதை என்ன? இது வந்துட்டு எஸ்டிஎஸ் வந்துட்டு சாண்டிஸ் டான்ஸ் ஸ்டுடியோ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நான் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணது. அது அந்த மெமரியபுளாக வந்துட்டு அந்த சிம்பிளை மட்டும் அடித்து வச்சுருந்தேன் நான். இங்கே வந்துட்டு ஜீசஸ் இருக்கும் செஸ்ட்டில், இங்கே வந்துட்டு ஒய்ஃப் இது இருக்கும். இங்கே இந்த ஃபஸ்ட்டு டான்ஸ் ஸ்டூடியோ செட் பண்ணுறது இருக்கு. ஆமாம், அது செட் பண்ணதே வந்துட்டு என் மாமியாரும் ஒய்ஃபு தான். அப்போ வந்துட்டு இந்த லவ் மூடு அப்போ வந்து அவங்க தான் வந்து சொன்னாங்க எனக்கு டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்துட்டு அது இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப பெருசாகும், அதுக்கப்புறம் அது மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு நம்மளாம் மண்டே பிச்சுப்போம். அப்போ தான் நான் வந்துன்னு இருக்கேன். அப்போது பெரிய கொரியோகிராஃபரும் ஆகலை. அப்போது வந்து பட்ஜெட்டாக ரொம்ப பெருசாக போகுது. ஒரு 10 lakhs மேலே லிஸ்ட்டு சொல்கிறாங்க. ஃப்ளோர் அது இது உடன் என்னென்னமோ சொல்கிறாங்க. அது வந்து பில்டு பண்ணணும், ஒரு மாடியே பில்டு பண்ணாது. பில்டு பண்ணால் எக்ஸ்பென்ஸ் எங்கேயோ போச்சுன்னு நான் சொன்னேன். என்னெல்லாம் முடியாதுங்க அவங்ககிட்ட சொன்னேன். அப்போ வந்து என் மாமியார் தான் வந்துட்டு எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை பண்ணி கொடுத்தது. இப்போ அவங்க மட்டும் இல்லைனா அந்த டான்ஸ்குள்ளேயே ஓப்பன் பண்ணிட முடியாது. அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கினது. அவங்க தான் வந்து இன்ச்சு பை இது பண்ணலாம், இது பண்ண நல்லா இருக்கணும், இல்லை ரொம்ப பட்ஜெட்டாக போகுது, இல்லை கொஞ்சம் இது பண்ணுங்கன்ட்டு, இல்லை நான் பார்த்துறேன், நீங்கள் எதுவும் கால் பண்ண நான் பார்த்துறேன், நான் பண்ணுறேன்னு ஏதாவது ஒன்று செட் பண்ணணும், உங்களுக்கு எதாவது பண்ணிட்டு அவங்க தான் பண்ணது. அது எல்லாம் யார் பண்ணுவான்னு தெரில. இத்தனை நான் சொல்லுது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். மேரேஜ் ஆன் பண்ணதுக்கு ஓகே, மாப்பிள்ளைக்கு பண்ணுறது வேறு, பண்ண முடியாது. அப்போ வந்து நாங்கள் லவ் பண்ணது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. என்ன சொல்கிறீங்க? அவங்க தெரியாது. இவன் வந்துட்டு என்னை வந்து அவங்களுக்கு பிடிக்கும். இவன் ஓகே இவனுக்கு எதாவது பண்ணும்பா சொல்லி ஒன்று பண்ணுறதுக்கு பரவாயில்ல, பண்ணி பொறுமையாக கூட கூப்பிடு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துல ஃபஸ்ட்டு நீ ஓப்பன் பண்ணு, இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் உனக்கு, நீ வந்துட்டு டான்ஸ் சொல்லிக் கொடுனா நிறைய பேர் கேட்பாங்களா உங்ககிட்ட, நீ உனக்கு ஆசை இருக்குல்ல நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு என்ன வந்துட்டு அதில் நான் காசு சம்பாதிக்கணும்னு நான் பார்க்கல. நான் அதில் எனக்கு கோடம்பாங்க கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதில் நிறைய பேர் ஃப்ரீயாக தான் லேர்ன் பண்ணுறாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்கக்கிட்ட இப்போ ஆட்டோ ஓட்டுவார், இப்போது கூலி வேலை செஞ்சுருப்பாங்களா, அவங்க பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து படிப்பாங்க. நான் அவனுக்கிட்ட போய்ட்டு குர்ரா காசு நீ இவ்வளோ தான் கொடுத்தா தான் உள்ளே வரணும், அது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் ஒரே வார்த்தை, உன்னால் வந்து எவ்வளோ முடியுமே கொடுன்றேன். உன்னால் எவ்வளோ முடிஞ்சால் அதை மட்டும் கொடு. ஆனால் ஏதாவது ஒன்று அது கரெக்ட் ஏதாவது ஒன்று கொடுத்தா உனக்கு வந்துட்டு நம்ம கொடுத்து ஒன்று கற்றுக்குறோண்டான்ற மாதிரி ஒன்று வரண்டா. இல்லை ஃப்ரீயாக பண்ணினா வந்துட்டு அதோட பொருட்படுத்த மாட்டேன். ஃப்ரீயாக தானே நீ வந்துட்டு ஒரு 100 ரூபா கூட, நீ மாதம் எனக்கு ஒரு 100 ரூபா மட்டும் 100 ரூபா கூட, எனக்கு அந்த 100 ரூபாய்க்காக அந்த 100 ரூபா உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார், நீ அந்த 100 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படும் உனக்கு ஒன்று தெரியும்ல, அதுக்காக தான்டா அது அந்த ஃபீஸ். தவிர இதை வச்சு நான் வந்து சம்பாதிக்கணும்லாம் இல்லை. அதே தான் சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய படித்த பசங்க வருவானுங்க, இன்ஜினியர் முடிச்சுட்டு வருவாங்க, அவங்களால தயவுசெய்து அனுப்பிச்சிடுவேன். நான் தயவுசெய்து போய் வந்து வேலையை பாருங்கன்னு நான் வந்தேன். ஒருத்தன் சுத்தமாக வந்துட்டு வரல, நான் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்கண்டினியூ பண்ணுறானுங்க, இது பண்ணுறானுங்க, அவங்க வருவானுங்க, சரி ஓகேடா நோ ப்ராப்ளம்டா, நல்லா படிச்சிருப்பான், நல்ல மார்க் வாங்கியிருப்பான், அவன் வந்துட்டு ஊர்லேருந்து கிளம்பி வந்துருப்பான், நான் டான்ஸர் ஆகணும்னு சொல்லிட்டு. அவங்க அப்படியே நான் கேட்பேன், உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சுருப்பாங்க, அது எவ்வளோ காசு செலவு, இன்ஜினியர்லாம் முடிச்சிருக்கு, இன்ஜினியர் சாதாரண இல்லைடா, எவ்வளோ அசால்ட்டாக வந்து நான் டான்ஸர், அதை என்ன நீ அசால்ட்டாக நினச்சின்னு இருக்கேன்ட்டு உடனே ஒன்று இந்த ஸ்டேஜில் ஆட வச்சு உடனே ஒன்று வந்து படத்தில் ஆட வச்சுருவாங்களாம். நான் கேட்குறேன், அது மாதிரி பண்ணவே முடியாது. நிறைய பேர் வேணால் சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம், வாப்பா நான் உன்னை பெரிய ஆள் ஆக்கி விட்டுறேன், வா நீ என் கூடயே ட்ராவல் பண்ணு, அதை நான் சொல்லவே மாட்டேன். என் வாயில் அந்த வார்த்தையே வராது. ஒரே வார்த்தை வரும், என்னப்பா அவன் வந்தோன்னு கேட்பேன், மாஸ்டர் உங்களோட ஃபேன் வச்சுட்டான் கிளாஸ், அப்போ எப்போப்பா ஜாயின் பண்ண கேட்பேன், இப்போ தான் மாஸ்டர், ஓகே என்ன படிச்சிருக்கேன்னு கேட்பேன். அவன் அந்த படிப்பு நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி பெரிய படிப்பு படிச்சுன்னு, சரிப்பா நாலேருந்து கிளாஸுக்கு வராத பண்ணுவேன் நான் அப்படியே சொல்லுவேன். அப்படியே அந்த மேனேஜ்மெண்ட் சொல்ல அவன் கிளாஸுக்கு வரக்கூடாது, அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க,
வேலைக்கு போக சொல்லுங்கள், படிக்க வைங்க, உங்கள் அப்பா யாருப்பான்னு நாளைக்கு அப்படி வந்து உங்கள் அப்பா அம்மா கூட்டு பண்ணுறேன். நான் சொல்லிவிடுவேன். நான் எதுக்கு உனக்கு எதுக்கு டான்ஸுன்னு கேட்பேன். இல்லை நான் டான்ஸில் வந்து பெரிய இதுவும் ஆகணும், தேவையே இல்லை. ஏன்னா அது எவ்வளோ ஸ்ட்ரகிள்னு எனக்கு நமக்கு தெரியும், எவ்வளோ ஸ்ட்ரகிள்னு தெரியும். நான் வந்து சும்மா வந்து இப்போது இங்கே உட்காரல. கரெக்ட். நான் வந்துட்டு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு ஆடுனது எடுத்தோடனே புஷ்குன்னு வந்து அது கிடச்சிடாது. அது அதனால் வா நீ நல்லா படிச்சிருக்க, சூப்பராக படிச்சிருக்க, நீ அதில் ஜாப் பண்ணிக்க. உனக்கு டான்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்டாக, நான் ஒரு சொல்கிறேன் டான்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக, ஓகே என்ன பண்ணு, நீ ஒரு டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணு. அதாவது நீ வேலைக்கு போயிட்டு நல்ல நீ ஸ்டெடி ஆகிட்டு நல்லா சம்பாதிக்கிறப்போ உனக்கு ஆசைக்கு ஒன்று இருக்கும்ல, அப்போ வந்துட்டு நீ ஒரு டான்ஸ் கிளாஸோ இல்லை டான்ஸ் கற்றுக்கிறதோ சைடில் போன்றேன் நான். அதை மெயினாக வச்சுக்காத, உன்னோட ஹாபிஸாக டான்ஸர் ஆகணும்னு வராத. டான்ஸர் ஆகணும் ஹாபிஸாக வச்சுக்கோ. உன்னோட வந்து ட்ரீம் டான்ஸ் ஆகணும்னா அதை ஹாபிஸாக மாற்றிக்கோ. கற்றுக்கின்னு அதில் நீ கொஞ்சம் டான்ஸ் கற்றுக்கின்னு அதுக்கப்புறம் உனக்கு நீ ஆசை பண்ணினா சொல்ல நான் வந்து டான்ஸ் ஸ்கூலாக வைப்பேன்னு ஆசைப்பட, ஓகே சூப்பர், நீ நல்ல ஒரு ஜாப் செம்ம ஜாப் செட்டில் ஆகிட்டு சின்னதாக ஒரு டான்ஸ் ஸ்கூலில் வச்சு உன் ஆசைக்கு வச்சுக்கோ. ஆனால் மேஜராக வந்துட்டு நீ படித்த படிப்புக்கணும் தேடிக்கொண்டு, அதுதான் என்னோடய இது. நான் அதுக்காக வந்து வரவெல்லாம் வாடா நான் உன்னை பெரிய ஆள் ஆக்கிடுறேன் வாடா, நான் ஓப்பனாக சொல்லுவேன், எப்பா பெரிய ஆள்லாம் ஆளாக்க முடியாது, உனக்கு திறமை இருக்கா, அதாவது ஒருத்தன் செம்ம டான்ஸ் ஆடுவானு, செம்ம டேலண்டாக இருப்பானுங்க, அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணலாம். ஓகேடா நீ சூப்பராக இருக்கடா, நான் டான்ஸ் ஆடுறத பற்றி தெரிஞ்சிடும், அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையானு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம பார்க்குறப்போ ஓகேடா நல்லா பண்ணுறடா, நீ என்ன பண்ணுற, அடுத்தது ஷோஸ் என் கூட வா. அதுக்கு வந்து என்ன படத்தில் ஆட முடியாது, ஏன்னா படத்தில் வந்து கார்டு எடுக்கணும், அது வந்து ஆடிஷன் எடுக்கணும், ஆடிஷன் அட்டன் பண்ணணும். இப்போ அதுவும் கொடுக்குறதில்ல, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்போ படத்தில் பண்ண ஷோவில் தான் பண்ண முடியும். ஷோவில் பண்ணால் மிஞ்சி பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க, ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. அதுவும் அவனுக்கு செட் ஆகாது. மேக்ஸிமம் அவன் ட்ராவல் பண்ணணும், நிறைய ட்ராவல் பண்ணி அப்போ என்ன பண்ணால் ஒரு ரியாலிட்டி ஷோவில் அவனை சேர்த்து விடலாம். அவனை சேர்த்து விட்டு அவன் அதில் க்ரோத் பண்ணிக்கிட்டு தான் உண்டு. நம்ம ஒரு நான் சொல்கிறதுனா பேசிக்காக சொல்ல வழி காட்டலாம். அதாவது நல்ல டேலண்ட், நான் சொல்ல எக்ஸ்ட்ரானரி டேலண்ட்டை நம்ம இப்படி தான் பண்ண முடியும் அவனையே. அப்போது பேசிக்காக கற்றுக்க வரவங்ககிட்ட நான் அவனை பெரிய ஆள் ஆக்கிறேன்னு சொல்கிறது வந்து அது வந்துட்டு தப்பு. அது கரெக்ட், நம்ம அதை சொல்லவே முடியாது. நான் சொல்ல உனக்கு என்ன தங்கமான மாஸ்டராக இருக்கீங்களே. இல்லை இப்போ நான் சொல்கிறேன்பா எதுக்கு அது வேணவே வேணான்ற, அது ரொம்ப தப்பாக இருக்கும், அது தப்பாக கைட் ஆகிடும், அதெல்லாம் பண்ணவே கூடாது. அது நான் எல்லார்கிட்டையும் சொல்கிற விஷயம் அதுதான். சின்ன பசங்க வருவாங்களே, அவங்க வந்து சூப்பர் என்னவாக போகிறீங்க அப்படி கேட்பேன். நான் பெரிய டான்ஸ்னா தப்பு அதெல்லாம் பண்ணக்கூடாது, நல்லா படித்து நல்ல பெரிய ஆள் எங்கேயாவது நல்லா செட்டில் ஆகுங்க, ஓகே டான்ஸ் கற்றுங்க, ஸ்கூலில் ஆடுங்க, காலேஜில் ஜாலியாக ஆடுங்க, அவ்வளோதான். பட் அதை ப்ரொஃபஷ்னலாக எடுக்காதீங்க ரொம்ப, ஏன்னா அது ஸ்ட்ரகிள் ரொம்ப கஷ்டம். அது நம்ம யூனியன் டான்ஸரே சொல்கிறேன், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்ட்டு வந்துட்டு இப்போ பார்க்குறவங்களுக்கு வெளில ஆடியன்ஸ் தேட்டர்லேயே செம்ம சூப்பர்லாம் குரூப் அப்படி இருக்காண்டு, ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவானுங்க, எவ்வளோ வெயில் வந்துட்டு கல் முள்ளில் வெறுங்காலில் ஆடின்னு இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ ஹீரோவுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம அம்ப்ரெல்லா பிடிச்சி சேஃபாக பார்த்துப்போம், ஆனால் டான்ஸர்ஸை பார்த்துக்க மாட்டாங்க. அவங்கள வாப்பா கூட எல்லோரும் கூட நம்மளே மிரட்டோம், எனக்கே கஷ்டமாக இருக்கும் ஸ்பாட்டில். ஒன்றும் இல்லை, இப்போ மோனிகா சாங்லேயே 500 டான்ஸர்ஸ், அதுலேயும் சீனியர் எல்லாருமே இருப்பாங்க, வயசானவங்களாம் இருந்தாங்க அதுலலாம். அவங்களாம் அவ்வளோ வருஷமாக பேக்ரவுண்டில் மட்டும் ஆடிட்டு. ஆமாம், வெயில் அப்படி வெயில், ஏன்னா ஆர்பர்லாம் செம்ம வெயில், அவங்க அது பண்ணுறப்போ முடியாது அவங்களெல்லாம். இப்போது நான் திடீர்னு இப்படி பார்ப்பேன், திடீர்னு பார்த்தா எல்லாமே இப்படி பிரிஞ்சு போய்ட்டுருப்பேன், எங்கே பார்த்தா நிழலில் போய் உட்காந்துருப்பேன், ஏன்னா அவ்வளோ வெயில் இருக்கும், முடியாது. அதுவாக ஜம்ப் ஷூட்டு அப்படி எப்படி இருக்கும் அது. நான் கத்துவேன், வரப்போறீங்களா இல்லையா, என்ன எதுக்கு இப்போ எதுக்கு ஆட வந்தீங்களா என்ன, அந்த கத்திட்டு அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுவேன், என்னால் முடியாது, ஏன்னா எனக்கு சாங்கை நான் முடிச்சாகணும், எனக்கு வேறு ப்ரெஷர் வரும். அப்போது அவங்களோட நிலமை அப்படி இருக்குது, அது நம்ம ஈஸியாக நம்ம சொல்கிறவே முடியாது. அதெல்லாம் ரொம்ப வருஷமாக ஆடுறவங்க இருக்காங்க, சீனியர்லாம் இன்னும் வரைக்கும் டான்ஸ் ஆடிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு டான்ஸோட லைஃபே ரொம்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சின்ன வயசுலலாம் டிஸ்டிங்க்டாக ஒரு 2 முகம் இருக்கும், அவங்க எல்லா பெரிய ஹீரோ படங்கள்லையும் ஃப்ரண்ட் ரோவில் பின்னாடி ஆடிட்டு இருப்பாங்க. ஆமாம், இப்போது நீங்கள் நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு நான் டான்ஸு மூவியில் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச முகங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக வந்து ஜானி அண்ணன் நோபல்னு. ஆமாம், அவங்க தான் வந்துட்டு டான்ஸ்னா அவங்க தான்ப்பா, கரெக்ட், அப்படியே இருக்கும். மின்னல் எல்லாம் கூட ஜானி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பார்க்குறதுக்குன்னே ஒரு க்ரௌடு வந்து பார்க்கும், அவங்க சாங் தான் பார்க்காங்க. இப்போ அந்த மாதிரி அவங்க ப்ரீடில் இருந்தாங்களா டான்ஸஸ்லாம், அவங்களாம் இன்னும் கூட ஆடி தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் மாஸ்டர் ஆகிட்டாங்க, பட் அந்த ப்ரீடில் குரூப் ஆடிதான் இன்னும் கூட குரூப் ஆடி தான் இருக்காங்க. அது ஏன் மாஸ்டர் வர முடியல சில பேரால்? என்னென்னா வந்துட்டு அதான் சொன்னேன், அவங்க நம்ம சூஸ் பண்ணுற லைன், நம்ம டெடிக்கேஷன், நம்ம போடுற எஃபெக்ட், நம்மளுக்கு இதுதான் இது போதும்பா, இது ஆடுறோம், இதில் ஒரு அமௌண்ட் வருதா, அதோட நிறுத்திட்டா நம்ம அதோட நின்றுவோம். இல்லை நம்ம வேறு ஒன்று ட்ரை பண்ண, வேறு ஒன்று போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஒன்று. அதுதான். ஏன்னா சில பேர்
ரொம்ப எஃபெக்ட் போட்டு அடுத்து ஜெயிக்கணும், வேறு அடுத்தது ஓடணும்னு நினச்சா அவன் ஜெயிச்சிருவான். இல்லை நம்மளுக்கு இது மட்டும் போதுனாலே அது கல்யாணம். இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க, ஆனால் ஏன் எல்லாரும் உங்களை ரொம்ப வில்லனாகவே காமிக்கிறாங்க? வில்லனாக காட்டுறதா? ஏன் ரொம்ப ரக்கடான கொடூரமான வில்லனாக வர காமிக்கிறாங்க? சாதா வில்லன் கூட எனக்கு அது ஜாலியாக இருக்குது. உங்களுக்கு ஜாலியாக இருக்கா? ஏன் ஜாலியாக இருக்குது? எனக்கு வில்லனாக பண்ணது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. சீரியஸாக தலைவர் சொல்கிற மாதிரி தான். வில்லனா கூலி ஆடலன்னு சொன்னல, இப்போ வில்லனவா சூப்பர்ப்பா, சிரிச்சுனே அடிக்கலாம், நடந்துனே அடிக்கலாம், படுத்துனே அடிக்கலாம், அந்த மாதிரி தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னா வந்து ஒரு ரூல்ஸ் இல்லை வில்லனுக்கு. இப்போ ஹீரோனா அவர் வந்துட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஃபேமிலி பிடிச்ச மாதிரி இருக்கணும், கதையை கரெக்டாக இது பண்ணணும், அது இதுக்குள்ளே தான் இருக்கணும், அவன் மீட்டர்னா அந்த மீட்டருக்குள்ளே தான் நடிக்கணும், இது இப்படி இருக்கும். ஐயோ நம்ம நல்லவங்களா அதை காட்டிடணும், அப்படி இருக்கணும். வில்லன்லாம் அப்படி இல்லை, நீ நல்லவனாலும் காட்டிக்கலாம், எப்படி வேணால் காட்டிக்கலாம், அவ்வளோதான் ஜாலி. அது ஒரு மூடு அது. ஆனாலும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். லோக்கா ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? எங்கே பார்த்தீங்க? பயங்கரமாக. நான் கனடாவில் தான் பார்த்தேன். ஆனால் ரிலீஸ் அப்போ நான் இங்கே இல்லை, அங்கே இருந்துட்டு நான் கனடாலே பயங்கர ரெஸ்பான்ஸ். அங்கே வந்து டிக்கெட் கிடைக்கல, ஒரு 4 நாளைக்கு டிக்கெட்டே கிடைக்கல. லாஸ்ட் நாள் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி தான் நைட் ஷோ தான் டிக்கெட் கிடச்சிது. சரி பார்த்தா வந்துட்டு போய் பார்த்தா அங்கேயே தேட்டர்லேயே செம்ம ரெஸ்பான்ஸ். அவங்க பார்த்துட்டு ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்டு பயங்கர ரெஸ்பான்ஸ். செம்மையாக பண்ணியிருக்கீங்க, சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் அப்படியா பயமாக இருக்கா, ஓகே. என்னென்னா அதோட நம்ம வந்துட்டு ஒரு படத்தை வந்துட்டு நடிச்சுட்டு திருப்பி அதை ஜனங்களோட போய் உட்காந்து பார்க்குறப்போ அவங்களோட அந்த கைத்தட்டும் அவங்க பாராட்டலாம் இருக்குல்ல, அது லைவ்லாம் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நல்ல முகம். இது நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? எனக்கு நல்ல முகமா? அது எனக்கு எப்போ தெரியும்? இல்லைங்க, நம்ம ரியலைஸ் பண்ணோம், ஓகே இது நமக்கு ஸ்கூலில் ஒரு பாயிண்ட் வரைக்கும் நமக்கு நம்மளே பிடிக்காம கூட இருக்கலாம். நமக்கு வந்து மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, இப்படி ஏதாவது நமக்கு தோணலாம். ஆமாம். ஆனால் ஒரு பாயிண்டில் நமக்கு தான் பரவாயில்லையே நல்லா இருக்கே இது அப்படின்னு ஒன்று தோணும்ல. எனக்கு வந்துட்டு மாநாடு மேலப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு மூஞ்சி நல்லா ஒரு மாதிரி வேறு மாதிரி ஆயின்னு வருது அப்படின்ட்டு கொஞ்சம் அப்போ ஒரு மெச்சூர்டாக ஒரு டைம் அது. ஏன்னா ரொம்ப சேட்டா புச்சா பையன் சார் சொல்லுவாங்கள்ல, அட்ராசிட்டி ஓவர் அப்போல்லாம். அப்போ கொஞ்சம் அந்த க்ரோத் ஆகிற டைமு, அப்போல்லாம் மூஞ்சி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி வருது. பரவாயில்லையே நல்லா தான் பார்க்குறான் பையன் ஓரளவுக்கு, அந்த மாதிரி இருக்கணும். கருப்பாக இருந்தாலும் ஓரளவுக்கு கலையாக இருப்பான்ல, அந்த மாதிரி ஒரு முள்ள இருக்கப்போ நம்மளுக்கு என்ன. ஆனால் வந்து இது வந்து ஹீரோக்கான முகம் அல்ல அப்படின்னு தோணும். இது அப்படி ஏன் தோணுது உங்களுக்கு? எனக்கு நான் என்னோட இதில் பாயிண்ட் ஆஃப்ல சொல்ல. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் லீடாக பண்ணலாமல் ஜாலியாக நல்லா தானே இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அப்படியா, ஓகே அப்படி தான் ஓகே, பட் அக்செப்ட் பண்ணணும் நிறைய பேர். பட் ஆனால் பண்ணுறேன் இப்போது ரஞ்சி சார் ப்ரொடக்ஷனில் ஹீரோவாக பண்ணுறேன். சூப்பர். அது ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலான ஒரு ட்ராமா. எப்படி எக்ஸ்ட்ரீம் வில்லன், எக்ஸ்ட்ரீம் காமெடி, ஜாலியாக கலை, அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் எமோஷ்னலாக அதில் பயங்கரமாக இருக்கும். அது சூப்பர், வெரி ஹாப்பி. அதனால் வந்துட்டு அதுவும் பண்ணுறேன். அதே இன்னும் 2 படமும் லீடாக வந்து ஸ்டோரி கேட்டு வச்சுருக்கேன். அது மோஸ்ட்லி. ஆனால் வில்லனாகவும் நிறைய இப்போ வருது. ஆனால் வில்லனாக நான் மோஸ்ட்லி தமிழில் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். அதர் லாங்குவேஜில் பண்ணிக்கலாம், இல்லைனா தமிழில் ரொம்ப இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்ற மாதிரி தான். இல்லைனா வந்துட்டு நம்மளை அப்படியே ஒரேடியாக வில்லனானா வில்லன், சைக்கோனா சைக்கோ அப்படி ஆகிடுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன். இல்லை சாங் கோரியோகிராஃபி அவள் தான், அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கனால அதில் போயிடுறேன். ஆடுறதுன்னு வரும்போது உங்களுக்கு இன்னமும் ஏதாவது ஒரு ஸ்டைல் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குமா? நிறைய ஸ்டைல் பிடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். எல்லா டான்ஸஸ்க்குமே அது கஷ்டமாக தான் இருக்கும். அதை ஈஸியாக சொல்லலாம், ஆனால் பிடிச்சி ஆடுறோம்பா நான் பயங்கர மாட்டேன் அப்படிலாம் இல்லை, கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லேர்னிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எடுத்தோடனே வரவே வராது. நான் அட்லீஸ்ட் ஒரு 10 days 15 days ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ஸ்டைல் எடுக்கிறதுக்கு. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் அந்த ஸ்டைல் வரும். இப்போ ஏன்னா நிறைய ஸ்டைல் வந்துச்சு, இந்த ஜென்ரேஷனில் ஊர்பட்ட ஸ்டைல் வந்துடுச்சு. இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் ஸ்டைல்னால் என்ன? ஏன்னா இப்போ நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எல்லாம் இந்த அதுக்கு பேர் என்ன, க்ரம்ப்பு அதெல்லாம் அப்போ ஒரு பயங்கர லிரிக்கல் ஹிப்ஹாப்லாம் பயங்கரமாக வந்துச்சு. இப்போ லிரிக்கல் ஹிப்ஹாப் வந்துச்சு, நிறைய வந்துச்சு. அப்போ வந்துட்டு ஹவுஸ் டான்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஹவுசிங்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுவும் ஹவுசிங்கோட ஃபுட் ஒர்க்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். நம்ம எடுத்தோடனே அது வரவே வராது. அது வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 days ஹவுசிங்கெல்லாம் வந்து 1 month ப்ராக்டிஸ் பண்ணணும். 1 month ப்ராக்டிஸ் பண்ணால் ஏன்னா ஹவுசிங்கோட பாடி லாங்குவேஜே வேறு மாதிரியாக இருக்குது. ரொம்ப அது ஏன்னா ஃபுட் ஒர்க் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கணும், பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அது 2 சேர்றப்போ அது நம்மளால் கண்ட்ரோலே பண்ணிவிடும். நம்மளை பாடி கண்ட்ரோலே வராது. நம்ம ஒரு ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகிட்டு இருக்கலாம் பாடி, அது திருப்பியும் அதை உடச்சி எடுத்துன்னு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பண்ணிடலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன ப்ராக்டிஸ் தேவை. ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் பண்ணிடலாம். லோக்காவில் செட்டில் இருக்கலாம்னு வச்சுப்போமே, லோக்கா செட்ஸில் நடிக்கும்போது ஒன் ஃபேவரட் மெமரின்னு என்ன? ஒன் ஃபேவரட் மெமரி, நான் செவுத்தை இடிச்சுன்னு போய் விழுந்துட்டான். அது 2 தடவை எடுத்தாங்க அது இந்த டேக். அது ஏன்னா வந்துட்டு அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த வால் இவ்வளோ கனம் இருக்கும்,
அது வந்து பவுட்ரு இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது ஃபஸ்ட் டைம் போகிறப்ப செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தது. உடையிலையா? ஃபஸ்ட் டைம் உடையில மீன்ஸ் என்னென்னா, அது போகிறப்ப இங்கே மண்டை செம்ம ஸ்ட்ராங்காக அடிபட்டுது ஃபஸ்ட் டைம் உடச்சின்னு போகிறப்போ. அது வந்து கொஞ்சம் தப்பாகிடுச்சு. அது மூமெண்ட் வந்து புஷ் பண்ணுறப்பன்னா காலில் ரொம்ப ஹைட் போயிடுச்சு, பாடி இப்படி ஆகிடுச்சு, தலை இப்படி போயிடுச்சு. தலை தான் டேரெக்டாக பட்டுது டம்முன்னு. அது பட்டு திருப்பி அதில் ஏஞ்சி நின்ட்டு கொஞ்சம் லைட்டாக கேர் ஆகிடுச்சு. நான் என்னாச்சு ஓகேவான்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. சரி பண்ணலாம், உங்களுக்கு அடிபடிச்சா செம்ம வலிக்குது. நான் மாஸ்டர் வலிக்குது மாஸ்டர், பேக்கில் அடிபட்டுச்சு செம்மையாக. அப்போ கேட்டாங்க பண்ணிடலாமான்ட்டாம. ஏன்னா செட் பண்ணது கொஞ்சம் லேட்டாகும். நான் சொன்னேன் நாளைக்கு பண்ணிடலாமா, ஏன்னா உடனே பண்ணால் வலிக்குது, கொஞ்சம் நாளைக்கு விட்டுட்டு மற்ற எடுத்துகிட்டு போயிடலாமான்ட்டு. டாக்டர் ஓகே மாஸ்டர். திருப்பி நாளைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து ஃபஸ்ட் ஷாட் அதே தான் உடச்சிட்டு உள்ளே போகிறது. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு எப்பா என்னடா இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கரெக்டாக புல் பண்ணணும். ஏன்னா ஃப்ரெண்டில் இன்னும் கல்யாணி அவங்க கிக் பண்ண நான் வந்து செவுத்தை உடச்சிட்டு போய்ட்டு திருப்பி ஏஞ்சி நிற்பேன். அந்த ஷாட்டு தான் அதில் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மெமரியான ஷாட்டு அந்த ஏஞ்சி நின்றுட்டு நான் ஒரு சிரிப்பேன். அப்போ தான் அந்த வேம்பேர்ன்ற ரிவீல் ஆகும். அது வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் ரேம்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ஹை ஸ்பீடில் இருக்கும். ஃபுல்லாகவே ஹை ஸ்பீடில் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அந்த க்ளோஸ்அப்பில் வந்துட்டு நல்லா அது முறைச்சினே இருப்பேன். திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சோன்னா அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுவோம் வாயை. பொறுமையாக அது ரிவீல் ஆகுமோ? அது பயங்கரமாக அது இன்னும் ஸ்கேரியாக இருக்கும். அது நைஸ். அதெல்லாம் மெமரி தான் எனக்கு. இப்போ லோக்கா படத்தில் நீங்கள் நடித்த பிறகு நிறைய கேட்ஸ் ஓப்பன் ஆகிருக்குங்களா உங்களுக்கு? ஆமாம் கரெக்டாக. எப்படி இருக்குது? ஏன்னா ஒரு வெவ்வேறு விதமான அன்பு உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குது. இப்போ ஒரு பாயிண்டில் டான்ஸராக ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஒரு பாயிண்டில் வந்து இப்போ போஸ்ட் லியோ உங்களுடைய ஆக்டிங்க்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது. இந்த அன்பு, புது அன்பு எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. அதாவது லியோ, அதாவது ஃபஸ்ட்டு அந்த லியோ தான் மெயின். அதுக்கு ரோடு போட்டதே வந்துட்டு லோகேஷ் சார் தான். ஏன்னா அவர் மட்டும் அந்த லியோ அந்த கேரக்டரை வந்து எழுதலைன்னா இன்றைக்கி லோகாவில் நான் இல்லை. அதனால் மெயின் லோகேஷ் சார் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். கிரெடிட் ஃபுல்லாக அவர் தான். அவரோட ப்ராடக்ட் தான் இது. அவர் உருவாக்கின ப்ராடக்ட் தான் இது. இப்போ எல்லா சைடும் வந்துட்டு வருது. ஏன்னா ஹிந்திலேருந்தும் கால் பண்ணாங்க, தெலுங்குலேருந்தும் கால் பண்ணாங்க, எல்லா சைட்லேருந்தும் டேரக்டர்ஸ் கால் பண்ணி ரொம்ப விஷ் பண்ணாங்க. மாஸ்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப. அப்போ ஹிந்திலேருந்து கால் பண்ணி ஒரு படத்துக்கும் கேட்டாங்க. பட் நான் இது கொஞ்சம் இல்லைன்ட்டேன். ஏன்னா பிகாஸ் அது வேறு மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தது. அதான் சொன்னேன் பண்ணால் வில்லன் அப்படின்னு வில்லனாக இல்லைன்னா வந்துட்டு ஒன்றும் ஜாலியான கமர்ஷியல் அந்த மாதிரி இல்லை அப்படின்னும். அது பண்ணுறப்போ செல்லஸ் அப்பா இருந்துச்சு. பட் என்ன கொரியோகிராஃபி டைட்டர் சார் டேட்லாம் அப்படின்னும். அதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்தது. பட் அது நான் உடனே அது கமிட் பண்ணிக்க வேணாமே, கொஞ்சம் ஸ்லோவாக போகலான்ட்டு தான் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். ஆனால் எல்லா சைடும் செம்ம ரெஸ்பான்ஸ். எல்லாம் தெலுங்குல வந்து எல்லா டேரக்டருமே எனக்கு கால் பண்ணாங்க, தமிழ்லேயும் கால் பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. செம்மையாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கேன். அது சொல்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க சைட்லாம் வரப்போ பெரிய டேரக்டரில் கால் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல எனக்கு. இங்கே வந்து ராஜ்மோகன் சார் பேசினார். ராஜ்மோகன் சார் என்ன சொல்கிறீங்க, எக்ஸ்ட்ரானரி டேரக்டரு, சினிமோட்டோகிராஃபி. அவர் கால் பண்ணி இன்னும் கலெக்டரா சூப்பராக பண்ணிட்டடா, என்ன ரியாக்ஷன் என்ன மாடுலேஷன் சொல்கிறப்ப நாளே சார் அப்படியா சார் உங்களுக்கு பிடிச்சதா சார்ன்ற பிடிச்சதுடா சூப்பராக பண்ணியிருக்கேன். எனக்கு அவர் சொல்கிறப்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. அவங்க கதையாகவும் டிசைனாக சூப்பராக பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்புறமா ஆர்யா டார்லிங் பேசினார், அவரும் பேசினார். என்ன ஒரு உலகத்தையே க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னு அவங்க பயங்கரமாக ஒன்று பண்ணிட்டாங்க, சான்ஸ் இல்லை, அதுவும் நீ கலக்கிட்ட சான்ஸ் இல்லை. எனக்கு அது பெருமையாக இருக்குது. இப்போ சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் பேசுகிறப்போ எனக்கு இப்படி இருக்கும். அந்த மாதிரி ஹாப்பி தான். லியோ பற்றி பேசுனீங்க. ஒன் ஃபேவரட் மெமரி ஃப்ரம் காஃபி ஷாப் சீக்வன்ஸ்? விஜயநாத் அந்த க்ளோஸ்அப் 1-on-1 போய் நிற்கிறது தான், அதுதான் பயங்கரம். அதுதான் அது மெமரி மறக்க முடியாது. அது க்ளோஸ்அப்பில் நிற்கிறேன், அவர் வந்து கோபமாக விசின்றாரு. அது ஏன்னா அவர் அந்த மூடில் இருக்கார். கரெக்ட். நான் போய் சாப்பிட்டா தான் நிற்கிறேன். என்னடா இவரார் உசுன்றார் அப்படியே பார்த்துனே இருக்கிறேன். நான் திருப்பி அவரை இப்படி பார்த்தா திருப்பி குனிஞ்சிட்டேன், திரும்பி பார்க்குறேன், திரும்பி குனிஞ்சிட்டேன். அவர் வந்து தைரியமாக பண்ணினார். ஓகே நின்று அதுக்கப்புறமா தான் நின்று. அதெல்லாம் பயங்கரமான மெமரி. அது முடிச்சிட்டோன்னே அவர் சொன்னார், ஃபுட்டேஜெல்லாம் பார்த்தார். அப்பயே பார்த்துட்டு என்ன கஷ்டமாக இருக்கா அப்படி கேட்டுருந்தேன். நான் இல்லைண்ணா ஏன்னா பிளட்டெல்லாம் ஃபுல்லாக ஏன்னா இல்லைண்ணா ஓகே தான். நான் இப்போ உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுக்கும் உனக்கு என்ன மாதிரி பேர் வரும் பாருன்னாரு. அவர் அப்பயே கெஸ் பண்ணிட்டார். அவர் விஷுவலில் பார்த்தோன்னே ஒன்று பண்ணி வச்சுருக்கான்ற மாதிரி அப்பயே கெஸ் பண்ணிட்டார். எனக்கு அதெல்லாம் அந்த காஃபி ஷாப்ஸு மெமரி தான் ஃபுல்லாகவே. ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒன் ஃபேவரட் மெமரினா என்ன? கான்வர்சேஷனாக வந்துட்டு எனக்கு வந்து அவர் ஃபோன் பண்ணது தான் ஷாக்கு. ஃபோன் பண்ணது தான் எனக்கு அதிசயம். எனக்கு அன்றைக்கி ஷூட் முடிஞ்சிடுச்சு. ஷூட்டு முடிஞ்சிட்டு மறுநாளைக்கு வந்து எனக்கு கால் வருது. நான் தூங்கின்னு இருக்கேன், லேண்ட்லைனில் வருது. நான் கட் பண்ணுறேன், 2 தடவை காலை கட் பண்ணுறேன்.
கட் பண்ணி திருப்பியும் தூங்குவேன். திருப்பியும் மேனேஜர் கால் பண்ணி ரஜினி சார் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, ஃபோன் எடுங்க. ஐயோ அச்சு புஷ்னு திருப்பி வந்துட்டு திருப்பி லைன் போச்சு. திருப்பி அவன் மேனேஜர் இருந்தார், ஒரு நிமிஷம் கொடுத்தாங்க. மாஸ்டர் தூள் கலப்பிடிங்க, உடம்புலாம் ஒரே வலி, ரெண்டு நிமித்திட்டீங்க சார். சாரி சார் தூள் 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 கலப்பிடிங்க மாஸ்டர். என்னவோ பண்ணி வச்சிட்டிங்களேன்றாரு. அதாவது யோசிச்சு பாருங்கள், அவர் வந்துட்டு நம்மள்ட்ட சொல்லணுன்னு கால் பண்ணி பேசினா அவசியமே இல்லை. எனக்கு அதெல்லாம் இல்லை, ட்ரீம் மாதிரி இருந்தது, தூக்கத்தில் எஞ்ச கனவு மாதிரி இல்லை. எனக்கு அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இப்போ தான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வந்து திடீர்னு மறுநாளைக்கு வந்துட்டு நம்மகிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு ஜாலியாக. யாரா பேசுகிறா, சூப்பர் ஸ்டார் வந்து நம்மகிட்ட பேசுகிறாரா ஃபோன்லன்றப்போ அது ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதாவது எக்ஸ்ட்ரீம் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அந்த ஹாப்பினஸ் தான். சார் தேங்க்ஸ். நான் நிற்கல, நடந்துனே இருக்கேன் நான். சார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார். ஐயோ மாஸ்டர் தூள் கிளம்பி நீங்கள் பாருங்கள், இந்த பாட்டு வந்து எப்படி இருக்க போது பாருங்கள். தூள் என்னென்ன பண்ணிங்க சார், நான் நினச்சி கூட போகல, ஃபுல்லாக ஆட வச்சிட்டிங்களே. அப்படியே அவர் பேசினே இருக்காரு. நான் சார் தேங்க்ஸ் சார் லவ் சார் தேங்க்ஸ் சார் இப்படியே சொல்லினே இருக்கேன். எனக்கு அதெல்லாம் மறக்கவே முடியல. எப்பா அதெல்லாம் பயங்கரம். அது நேராக பார்க்குறப்போ வந்துட்டு எது சொன்னாலும் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஸ்டார்டிங் இந்த மூமெண்ட் தான், அந்த ஜின் சிக்கா. அப்போது நான் சொல்கிறேன் சார் மஜா இப்போ அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவர் ரொம்ப வந்துட்டு குழந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்ன சொன்னாலும் வந்துட்டு கேட்டுக்கிறதுலாம். ஐயோ சூப்பர் ஸ்டார் தான். இல்லை அவங்களுக்கும் சந்தோஷம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த மூமெண்ட்லாம் அவங்கள பண்ண வச்ச பிறகு, அதுவும் எண்டில் கீழே படுத்துலாம் பண்ண, ஆமாம் ஃப்ளோரிங்லாம் பண்ண வச்ச பிறகு, ஐ திங்க் அவங்களுக்கே ரொம்ப நாள் கழிச்சு அதை பண்ணதுனால ஒரு ஜாலி ஆகிட்டாங்க, பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி மற்ற சாங்லாம் ஒரு அப்படி பார்த்தாரான்னு தெரில. அன்றைக்கி வந்து ஒரு எப்படி இருந்தாலும் வந்துட்டு ஒரு 800 மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த மேன்ஷன் உள்ள. பெரிய எல்இடி வச்சிட்டாங்க, பெரிய டிவி பெருசாக இருந்தது. அதை வச்சுட்டாங்க. வச்சுட்டு வந்துட்டு ரஜினி சார் வந்துட்டு ப்ளே பண்ணி எடிட்டு ஃபுல்லாக முடிஞ்ச சாங் கம்ப்ளீட் எடிட் அப்போயே ஸ்பாட்டில் முடிஞ்சேன். எல்லோரும் பார்க்கலாமா அப்படி கேட்டார். ஓ சார் பார்க்கலாம் சார். இன்னொன்று ஏன்னா எல்லா ஃபோனும் யார்கிட்டையும் இல்லை, அதனால் வந்துட்டு சரி பார்க்கலாம் சொல்லிட்டு போட்டார். எல்லாம் 800 பேர் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு டான்ஸர்ஸ் எல்லாம் மொத்தமாக அவர் கூட சேர்ந்து அதை பார்த்தாங்க. அன்றைக்கி கடைசி நாள் அப்போது அந்த ஷூட் சாங் முடிஞ்சாலும் பார்த்தோன்னே ஒரு சீனும் வந்து பிளாஸ்ட் பண்ணுறானுங்க. ஏன்னா எடிட்டோடு வருதில்ல எல்லாமே, டான்ஸர்ஸ் தெரியாதுல, இப்போ தானே பார்க்குறேன் என்ன நடக்குதுன்ட்டு. பிளாஸ்ட் அதுவும் கீழே அந்த படுத்துன்னு வரப்போ கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அவர் ரஜினி வந்து அவரே ரசிப்பார்ல பார்த்து ஒரு அந்த மூமெண்ட் ஒரு சிரிக்கிறது அதெல்லாம் வந்துட்டு அவர் கொடுத்து பார்க்குறேன். அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி பார்த்தா இருந்தார். எந்த படத்துக்கு அப்படி பார்ப்பாரான்னு தெரியல. முடிச்சுட்டு போடுங்க பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கட்டுன்ற மாதிரி அது இது வரைக்கும் நடந்திருக்குமே தெரில. ஆனால் இதில் அவர் பார்த்தாவணும், ஏன்னா அவர் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டார். எல்லாருமே வந்துட்டு அனி டார்லிங் என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 80s இருப்பார் ரஜினி சார். ஆமாம், அந்த ஸ்பீடு வந்துட்டு அந்த மாதிரி டான்ஸ்லாம் இப்போ பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 30 வருஷத்துக்கு பேக்கில் இருக்க சூப்பர் ஸ்டார் ஆடின மாதிரி இப்போ பார்த்தோம் நாங்கள். அந்த எனர்ஜியாக அவ்வளோ எனர்ஜியாக தான் இருப்பார் அவர் பார்த்தா நம்மளுக்கு கூட ஒரு மேக்கிங் வீடியோ வந்துச்சு, ஓடிட்டு இருந்தாங்களே. அவரை பார்த்து நம்மளுக்கு எனர்ஜி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. செட்டே டல்லாக இருந்தாலும் அவர் உள்ளே வந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி எல்லோரும் எனர்ஜி ஆகணும்னே தெரில, அது அவரால் மட்டும்தான் முடியும். ஐயோ மேஜிக், மேஜிக் தான். சாண்டிக்கு இப்போது லைஃப்பில் என்ன ஆசை? எனக்கு இந்த ஆசை அந்த மாதிரி இல்லை, அப்படியே போய்கினே இருக்கணும், போகிற போக்கில் போயினே இருக்கணும். அதான் சொன்னேன், இந்த அச்சீவ்மெண்ட் ஒரு கோல், இதுதான் என்ன கோல், இதுதான்ப்பா என்னோட ஆசை, இதை வந்து அப்படி இல்லை. எனக்கு ஆசை வந்துனே தான் இருக்கும். இது பண்ணால் அடுத்தது ஆசை, இது பண்ணால் அடுத்தது, இல்லை இது பண்ணல சரி அடுத்தது பண்ணலாமா, இல்லை அடுத்தது பண்ணலாமா, இல்லை இது பண்ணிட்டோமா திருப்பி அடுத்தது என்ன, அது ஆசையாக இருக்கும், போயினே இருக்கும். எனக்கு அந்த இதுன்னே இல்லை, லிமிட்டே இல்லை, லிமிட்லெஸ், போகினே இருக்கணும், அவ்வளோதான். அதோட நிறுத்திட்டோன்னா அதோட முடிஞ்சிடும். கரெக்ட். நம்ம என்னோட இது போயினே தான் இருக்கணும், நிறுத்தவே கூடாது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து 2 தடவை தான் மீட் பண்ணியிருக்கோம். எனக்கு இப்போ தான் தி அதர் சைட் ஆஃப் சாண்டி மாஸ்டர் தெரியுது. இவ்வளோ ஒரு நல்லுள்ளம் கொண்ட இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிற பாதையில் இருக்கீங்க நீங்கள். உண்மையாக சொன்னால் அவ்வளோ வெரி ஸ்வீட்டுங்க, நிஜமாக சொல்கிறேன். எதுக்கு அது நான் சொல்ல, எதுக்குப்பா உனக்கு தேவை இல்லைங்க. நான் இன்னொன்று சொல்லட்டுமா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்குது, ஆக்டிங்லேயும் ஒரு ரீச் இருக்குது. இந்த மாதிரியான சூழலில் வந்த பிறகு சில பேர் வந்து அவங்களுடைய நடை உடை பாவனை பேசுகிற ஸ்டைலாம் மாற்றிப்பாங்க. ஆனால் நீங்கள் மாற்றிக்கவே இல்லை, ரொம்ப வருஷமாக உங்களை பார்க்குறோம், நீங்கள் அப்படியே இருக்கீங்களா? அதை மாற்றி என்ன எனக்கு புரியவே இல்லை. இல்லை நல்லா இருக்குது அது, நீங்கள் இன்னும் அதே இன்னசென்ஸோட அதெல்லாம் மாற்றாமல் இருக்குதுன்னு நல்லது அதெல்லாம். ஏன்னா இப்போ அதனால தான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய சுற்றி இருக்கிறவங்களாம் எல்லாமே கூட இருக்கிறாங்க. நிறைய பேர் புதுசாகவும் வந்திருக்காங்க,
ஆனால் ரொம்ப வருஷமாக கூட இருந்தவங்களே பரவாயில்ல அப்படி தான் பார்க்குறான் அந்த மாதிரி அந்த அந்த ஒரு கேட்டகரி பசங்க இருப்பாங்களே மச்சான் மாறவில்லடா நீ அப்படி தானே இருக்குன்னு அது சொல்கிறப்பல செம்ம ஜாலியாக இருக்கப்பா அப்போ ஓகே நம்ம கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட்டில் வந்துடும் அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் வந்துட்டு கோயில் திருவிழா ஆடின காலத்தில் இருந்துட்டு எல்லாமே இருக்காங்க என் கூட இருக்காங்க. என்னோட அசிஸ்டண்ட் என்னோட மேனேஜர் மாதிரி பார்த்துக்கிறதே கூட ஆடின பையன்தான். அவங்களும் கூட இருக்கிறப்பையும் அவன் சொல்லுவான் நாங்கள் தனியாக உட்காந்து எப்பயாவது பேசுவோம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பேசுவோம், மோஸ்ட்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பேசுவோமே. அப்போ பேசுகிறப்பலாம் ஞாபகம் தான் நம்ம வந்து மாட்டு வண்டியில் ஆடுறப்போ நம்ம வந்து அந்த கோயில் திருவிழா ஆடினவன் அது ஞாபகம் தான் அந்த இடம்லாம் இருக்கும். நாங்கள் போகிறப்பெல்லாம் பார்ப்போம் தார் ரோடு அதுக்கப்புறமா இந்த சிவன் கோயில் அதுக்கப்புறமா வடபழனி கோயில் இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த கோயில் திருவிழாலாம் அந்த சின்ன சின்ன தெருவிழலாம் ஆடுவோம்ல அதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி இப்போ கூட யாராவது வந்துட்டு நான் காரில் போகிறப்போ அந்த ஷோஸ்லாம் ஆடுவோம்ல ஸ்டேஜில் அது பண்ண நிறுத்திடுவோம் காரை நிறுத்திட்டு காரில் வந்து பார்ப்பேன் அதை. எனக்கு அது ஒரு மெமரியாக இருக்குது அது பார்க்குறப்போ சரி இந்த பசங்களும் ஏதாவது வந்துடணும்ப்பா ஏன்னா பாவம் ஏன்னா அது எவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு தெரியும் அங்கேருந்தானே நம்மளும் ஆரம்பிச்சோம். அதனால் இவங்களுக்கும் ஏதாவது ஒன்று கிடச்சிடணும் அப்படின்னுட்டு சும்மா ஜஸ்ட்டை பார்த்துட்டு ப்ரே பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் அவ்வளோதான். சூப்பருங்க. ஏன்னா அது நம்மளுக்கு அந்த வழி தெரியும்ல அதனால். இன்னும் நிறைய மேஜிக் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு அமையணும். தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்னசென்ஸும் சந்தோஷமும் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் உங்கள் கூட எப்பவுமே இருக்கணும். தேங்க்யூ ஓகே தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். தேங்க்யூ. Crucianet, India's fastest customer support, certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 94980 10101 to avail 1 month free internet.